Hello everyone, welcome to Mom's Secret. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான vlog தான், மதர்ஸ் டே vlog. ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே இந்த மாதிரி எல்லா டேவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட ஒரு சீட் கொடுத்து ஒரு செடி வந்து வளர்க்க விட்டுருக்காங்க. அது வந்து கொஞ்சோண்டு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக வளர்கிற வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்கூலில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மதர்ஸ் டேயில் என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே இந்த ஜினியா பிளான்ட் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இது நல்லா பூ பூத்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பூக்கும். இதை வந்து நம்ம பிளான் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 feet அளவு வரைக்கும் நல்லா வளரும். ஒரு 2 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தேன். லைக் தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொடை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு மல்லி செடி இதெல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்தனால என்னால் சீட்லாம் போய் வாங்க முடியல. அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த செடியுமே வைக்கவே இல்லை. ஸோ அந்த இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தக்காளி இந்த மாதிரி செடியெலாம் நம்ம வீட்டிலையே வைக்கலாம். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செடியெலாம் வந்து நான் பிளான் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குகும்பர் மல்லி செடி. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 9 பூவாவது நான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பிளான்ட்லாம் வந்து வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌனி அண்ட் பீஸா தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து நீங்கள் குக்கிங் தான் வந்து மோஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 125 கிராம் 125 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துருக்கேன். வெல்லம், கருப்பட்டி இல்லைனா வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஸோ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 2வது முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். அண்ட் 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கோகோ பவுடர், அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிளெண்டரில் வந்து மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேட்டுலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு உங்ககிட்ட வந்து பிளெண்டர் இல்லைன்னா நார்மல் நம்ம மிக்சர் கிரைண்டரில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மிக்சர் கிரைண்டரில் வந்து ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் தைரியமாக ட்ரை பண்ணலாம் மிக்சர் கிரைண்டரில். அண்ட் இந்த ப்ரௌனிக்கு வந்து ஒரு மெயினான டிப் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ காஃபியும் சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ நம்மளோட ப்ரௌனி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கடைசியாக வந்து நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ ப்ரௌனி கடித்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ஓவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 35 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரௌனி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரௌனி வந்து குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ ப்ரௌனி குக் ஆகிடுச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லேயர் வந்து கிறிஸ்பியாக ஒரு மாதிரி கிராக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
ஸோ நான் எப்போல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேனோ பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி சவுண்ட் வரும். அது யாரு? ரியாமா செல்லம்மா இது செல்ல புச்சிமா இது. ஸோ ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா சாக்லேட்டியாக ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். டேஸ்டியாக இருந்துச்சா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பீஸா தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி பீஸாவான மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுனா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வார்மான மில்க் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வார்மான பிளேஸில் 1லேருந்து 2 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபோக் எடுத்து நல்லா போக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப் பீஸாக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மேரினாரா சாஸ் சேர்த்துக்க போகிறோம். மேரினாரா சாஸ் இல்லைனா கெச்சப் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஷ்ரெடட் சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் மொட்ஸரெல்லா சீஸ் தான் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் செட்டார் இல்லைனா வந்து ஃபெட்டா சீஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் ஆலப்பினோ சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் கேப்சிகம், குடமிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து சிக்கன் நான் குக் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், கீரை சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணேன். ஸோ பீஸா பார்த்திங்கன்னா நல்லா சீஸியாக ரெடி. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன். ஹர்ப்ஸ் லைக் ஆரிகனோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி ஃப்ளேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் சீஸ் அண்ட் மேரினாரா மட்டும் போட்டிருப்பேன். ஒரு சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுருப்பேன் ஒரு பீட்சாவில். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பார்ட்டி டைமில் நீங்களே வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த 2 ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கினா மறக்காமல் ஃபோட்டோ என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. Until then stay tuned. Thank you for watching. Bye. சொல்லிருங்க bye. Ta 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 ta. Ta ta. Bye bye. Good job. Bye. Good job. Bye. Say bye. All Baba को Mother's Day vlog தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதர்ஸ் டே vlog தான். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான vlog தான், மதர்ஸ் டே vlog. என்ன பார்க்குற? ஏ மதர்ஸ் டே சொல்லு, மதர்ஸ் டே.